Assalamualaikum friends, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் இந்த மாடல் பேக் நெக் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த ப்ளவுஸ் அளவு வச்சு தான் கட் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சு குளிச்சு தைப்போம்ல, அதுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேக்கில் இருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆம் டு ஆம் வந்து 17 இன்ச்சஸ், அதில் பாதி நான் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத்தை ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணி போட்டுட்டு 2 கரை பகுதி நம்ம கை சைடு இருக்கணும். பேக் ஹைட்டு 13 ப்ளஸ் ஸ்டிச்சஸ்க்கு 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண பிளேஸில் ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த 8.5 இன்ச்சஸை அந்த லைனுக்கு மேலேயும் மார்க் பண்ணியிருக்கிறேன். அளவு ப்ளவுஸில் ஹாம் ஹைட்டும் ஹாம் வித்தும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸும் வித் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸும் இருக்குது. எடுத்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணோம். வித்து 3 இன்ச்சும் ஹைட் வந்து 6 இன்ச்சும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நேராகவும் 6 இன்ச்சஸ் இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரா பண்ண அந்த பாக்ஸில் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். 2 கூடும் டச் ஆகணும் ஸ்கேலில். ஷோல்டர் ஸ்ட்ரிப்பு 2 இன்ச்சஸ் இருக்குது. நான் தையலுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹிப்புலேருந்து கழுத்து வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். 5 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம கழுத்துக்கு அளவு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இடுப்புலேருந்து முதுகுக்கு எவ்வளோ லென்த்து வைக்கிறாங்கன்னு செக் பண்ணி மார்க் பண்ணால் நம்மளுக்கு கழுத்தோட அளவு அதுவே கிடச்சிடும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. 5 இன்ச்சஸும் ஸ்டிச்சஸ்க்கு 3/4 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 5.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாடல் பேக் நெக்குக்கு நெக் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் ஹைட்டில் 1.5 இன்ச்சும் வித்தில் 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணணும். அந்த மார்க்குக்கு நேராக அப்படியே கிராஸாக ஒரு லைன் போடணும். கர்வ் ஷேப்புக்காக ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நெக்கு இன்னும் நல்லா ப்ராடாக வேணும்னா 1/2 இன்ச்சு கொடுத்த இடத்துல 3/4 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ மார்க் பண்ணி நீங்கள் கர்வும் நல்லா ஷேப்பாக கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும் போது அந்த ஷேப் மாறாமல் கட் பண்ணணும். சிசரை ஸ்டாப் பண்ணி கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக கட் பண்ணிக்கினே போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப்போடு நம்ம கட் பண்ணலாம். நெக்கு கட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஆர்ம் ஹோல் மெஷரும் நம்ம மார்க் பண்ணிக்கிற மெஷரும் கரெக்டாக இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஆர்ம் ஹோலை கட் பண்ணலாம். மார்க் பண்ணும் போதே நான் ஆர்ம் ஹோல் செக் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோல் கட் பண்ணி முடித்ததும் நம்ம 8.5 இன்ச்சஸ்க்கு நேராக மார்க் பண்ணியிருக்கோம்ல ஆர்ம் ஹோல் கிட்ட அங்கே ஒரு வீ கட் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். பேக் கட் பண்ணது போக மீதி கிளாத் ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் இந்த பேக் பார்ட்டை அப்படியே வைக்கணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம்ல, அந்த சைடில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சிலேருந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டை வைக்கணும். வச்சுட்டு அந்த அளவை நம்ம அப்படியே இங்கே மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோலும் ஷோல்டர் அளவு நெக் மார்க் பண்ணோம்ல, அதை அப்படியே ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கணும் அளவு மாறாமல். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோலில் ஃப்ரண்ட்டுக்கான குழிவு எடுத்துக்கலாம். அந்த குழிவுக்கு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஹைட் எவ்வளோ வச்சோம், 6 வச்சோம். அந்த 6ல் பாதி 3 மார்க் பண்ணணும். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அது அந்த 1/2 இன்ச்சே நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஷேப் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு குழிவு நீங்கள் மார்க் பண்ணும்போது ஷோல்டரு அந்த ஆர்ம் கிட்ட அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டுடணும். அந்த 1 இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம அந்த குழிவு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு சென்டர் டாட்டு ஹைட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு
ஸ்டிச்சஸ்க்கு 3/4 இன்ச்சு சேர்த்து மொத்தமாக நான் 12.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்க 1/2 இன்ச்சும், கீழே நம்ம கட்டி தைப்போம்ல அதுக்கு 1/4 இன்ச்சும், மொத்தம் 3/4 இன்ச்சு. 2.25க்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும். 6.5 இன்ச்சஸ் வருது. நான் 6.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். 6.5 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் பிடிக்க 1/2 இன்ச்சு சேர்த்தா 7, நெக்குக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 6.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 6.25 இன்ச்சுக்கு நேராக நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே மாதிரியே 1.5 இன்ச் மார்க் பண்ணி 1/2 இன்ச் மார்க் பண்ணி நான் நெக் ஷேப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நெக் ஷேப் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமோ, ரவுண்ட் வேணுமோ ரவுண்ட் கொடுத்துங்க, பா வேணுமோ பா வச்சுங்க, இல்லை எந்த மாடல் வேணும்னா இதே ஷேப்பே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் போக மீதி 6 இன்ச்சஸ் இருக்குது. அதில் 4 இன்ச்சஸ் ஊக்பட்டி ஐப்பட்டிக்கும், மீதி பேலன்ஸ் 2 இன்ச்சஸ் வந்து கிராஸ் கொடுத்துக்கிறேன். சென்டரில் 2 இன்ச்சஸ் ஊக்பட்டி ஐப்பட்டிக்கு நேராக 2 இன்ச்சஸும், சைட் ஜாயிண்ட் வரும்ல அந்த சைடும் 2 இன்ச்சஸ்ஸு நான் கிராஸுக்கு மார்க் பண்ணுறேன். சென்டர் டாட்டுக்கு ஃபஸ்ட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு நான் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 1.25 1.25 மொத்தம் 2.5 இன்ச்சஸ். சென்டர் பாயிண்ட் நேராக லைன் ட்ரா பண்ணிவிட்டு கிராஸாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரண்ட்டு அவ்வளோதான். கட் பண்ணும்போது ஹார்ம் ஹோலில் ஃப்ரண்ட்டு குழிவு மார்க் பண்ணோம்ல அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மீதி கீழே இருக்கிற கிளாத்லேயே நம்ம பட்டியும் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பட்டி நம்ம கட் பண்ண அந்த கிராஸ் அப்படியே இருக்கணும். அந்த கிராஸ்லேயே தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண லைன் இருக்குல்ல, அந்த லைன்லேருந்து 5 இன்ச்சஸ்க்கு கிளாத் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஹைட்டு 5.5 இன்ச்சஸ் இருக்கணும். அதாவது ஊக்பட்டி ஐப்பட்டி வரும்ல அந்த சைடு நம்ம ட்ரா பண்ண லைன் இருக்குல்ல அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல அந்த 3 இன்ச்சஸுக்கு நேராக கீழே 1/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம கர்வாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸ்கேலப் மாடல் ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத் எடுத்துங்க, அதை 4ஆக மடித்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸில் இப்போ லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஹைட்டு 9 இன்ச்சஸும் பைசெப் செக் பண்ணோம். பைசெப் வந்து 6.25 இன்ச்சஸும் இருக்குது. இப்போது லைனிங்கில் நம்ம மார்க் பண்ணும்போது ஹைட்டு வந்து ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சஸும், பைசெப் 6.25 இன்ச்சஸ் இருந்துச்சுல ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் சேர்த்தா 8.25. 1/4 இன்ச்சு எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்பேன். அதனால் 8.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் அரவுண்டும் ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் சேர்த்து மொத்தம் நான் 6.25 மார்க் பண்ணுறேன். 8.5 இன்ச்சஸ்க்கு நேராக ஒரு லைன் போட்டுட்டு ஸ்லீவ் ஹைட்டு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஒன் சைடு மார்க் பண்ணுற 10 இன்ச்சு, இன்னொரு சைடும் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிடணும். ஸ்லீவ் இறக்கிறதுக்கு நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படி இல்லைனா ஹார்ம் ஹோல் ஸ்கேல் ரெண்டுத்தில் எது இருந்தாலும் வச்சு நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்டுக்கான குழிவை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு சென்டரும் ஸ்டிச்சஸ் 2 இன்ச்சஸ் விட்டோம்ல அங்கேயும் வி கட் போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டு குழிவுக்கு இப்போ நம்ம சென்டர் பாயிண்டில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல அங்கேருந்து 1 இன்ச்சும் சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி இப்போ நம்ம 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு குழிவு அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு குழிவு கட் பண்ணும்போது ஒன்று ஸ்லீவை ஓப்பன் பண்ணி போட்டு கட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 2 கிளாத்தை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ண ப்ளவுஸை லைனிங் கட் பண்ணோம், அதை அப்படியே நம்ம இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மெயின் கிளாத் மேலே லைனிங்கை அப்படியே வச்சு லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். சில ப்ளவுஸ் பீஸில்
2 பார்டர் இருக்கும். ஹிப்புக்கும் ஸ்லீவுக்கும் சேர்த்து இருக்கும். இதில் வந்து ஒரு பார்டர் தான் இருக்குது. அதனால நான் அதை ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு இது கொடுத்து ஸ்லீவ் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம பேக் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கான பட்டி எல்லாம் கட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். நெக்கு கிட்டே நம்ம கட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்கை கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெக் பக்கம் கட் பண்ணாமல் ஆமோல் சைடில் மட்டும் 1/2 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம ஃபேண்ட்டு கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால லைனிங் கம்மியாக இருந்ததுனால அது சிங்கிளாக எடுத்துக்கினேன். மெயின் ஃபேப்ரிக் நம்மளுக்கு நிறையவே இருக்குது. அதனால் டபுளாக கொடுத்து எடுத்துக்கிறேன் பட்டிக்கு. உங்கள்கிட்ட லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் பட்டி கட் பண்ணும்போது லைனிங்கே டபுள் கிளாத்தாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் மெயின் ஃபேப்ரிக்கை நீங்கள் டபுளாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.